வாகமன் இது ஒரு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு வீடியோ போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்து நம்ம இங்கிருந்து சம்மர்ல படையெடுத்தோம்னா போயிட்டு வந்த பிறகு ஏண்டா வீடியோவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா, மனசாட்சியே இல்லாம வீடியோ போடுறீங்களேடா அப்படின்னு கேட்க தோணும். வாகமன் அப்படின்னு சொன்ன உடனே யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நமக்கு ரிமைண்ட் பண்றது நல்ல பச்சை பசேர்னு பெர்ஃபெக்டா அலைனா இருக்கிற டீ கார்டன்ஸ், ஒரு வேவ் ஷேப்ல பக்கத்துல அடுக்கடுக்காக அமைஞ்சிருக்கிற மெடோஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த புல்வெளிகள், வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு தேவதைகள் மிதந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மிதந்து போகிற மேகக்கூட்டங்கள், இந்த மேகக்கூட்டங்கள் முத்தமிட்டு செல்கிற மலை முகடுகள், எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பரிச்சு கொட்டுற அருவிகள், உடம்பை இதமாக வருடிட்டு போகிற அந்த பனி காற்று, இன்னும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ், அட்வென்ச்சர் பார்க், ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி, டனல், பிளா 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 பிளான்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் இல்லையா? நம்மளும் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இங்கேருந்து கிளம்பி போவோம். பட் நம்ம எதிர்பார்க்குற இவ்வளோ விஷயங்கள் எல்லா நேரமும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. இந்த எல்லா விஷயமும் எந்த டைமில் போனால் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போனால் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம சௌகரியத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு கிளம்பி போனால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். இப்படி என்ன ஏமாந்தீங்கன்னு கேட்குறீங்களா? நல்ல பசுமையான வாகமண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு இதே எதிர்பார்ப்போட நானும் வாகமண்ணுக்கு கிளம்புனேன். பெஸ்ட் டைம் டு விசிட் வாகமன் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் அக்டோபர் டு மார்ச் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, நம்ம தான் வந்து February 1st வீக்லேயே போகிறோமே அப்படின்னா வாகமன் நம்ம எதிர்பார்க்குற கிளைமேட் அங்கே இருக்கும் அப்படின்னு நினச்சி போனது என்னோட தவறு தான். வாகமனில் ஜனவரியிலேயே சம்மர் ஸ்டார்ட் ஆயிருதா இல்லை ஜனவரியில் அடித்த பனிக்கு இந்த புல்லெல்லாம் அப்படி கருகி போச்சான்னு எனக்கு தெரியல. அதனால் எங்களோட இந்த 2 நாள் ட்ராவல் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோ ப்ளசண்ட்டாக அமையலை. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ரீச் ஆன டைம் நைட்டுங்கிறதுனால கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரிசார்ட்டில் இருந்தே சன்ரைஸை பார்க்கும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த ரிசார்ட் அமைஞ்சிருந்ததே நல்ல உயரமான மலை மேலே அமைஞ்சிருந்தது. ஆனால் ஒரு 10 மணிக்கு மேலே சென்னையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த வெயிலில் ஒரு 3/4 வெயிலாவது அங்கே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது. அடுத்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டாலே இப்போ எல்லாம் ட்ரெண்ட் என்ன, ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி, இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். அங்கேயும் உலுப்பினி அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே ஒரு டனல் இருக்குது. அப்படியே அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கேருந்து இடுக்கி டேம் வந்து கிளியராக தெரியுது. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதே ஜீப்பில் இந்த மலையிலேருந்து 360 டிகிரியில் வியூஸ் தெரியுது. ஸோ இது இன்னொரு வியூ பாயிண்ட். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஜீப் சஃபாரி, அதுக்கப்புறம் சூசைட் பாயிண்ட். இது எல்லாத்தையும் ஒரு ஹாஃப் டேக்குள்ளே நம்மளால் கவர் பண்ண முடியுது. வர்ற வழியிலேயே இந்த டீ கார்டன் வியூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் கிளியராக சூப்பராக எடுத்து கொடுத்தாரு. அண்ணனை பற்றி சொல்லணும்னா போகிற இடத்துல நம்ம கேட்கவே தேவையில்லை, அவரே வாலண்டியராக எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டே வருவார். ஒரு ட்ராவல் கைட் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குற ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபரும் கூட. அவரோட நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்குது. தேவைப்படுறவங்க ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரிக்காக அவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உலுப்பினி ட்ராவல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடாக இருக்காது. கொஞ்சம் தூரம் சிமெண்ட் போட்டிருப்பாங்க, சிமெண்ட் ரோடாக இருக்கும். கொஞ்சம் தூரம் மண் ரோடாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து கல் மண்ணெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு கரடு முரடான ரோடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மிக்சட் ஜீப் சஃபாரி தான் இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி. போகிற வழியெல்லாம் எந்தெந்த சினிமா எந்தெந்த லொக்கேஷனில் எடுத்திருக்கிறாங்க, அதுவும் பர்டிகுலராக எந்த சீன் இந்த லொக்கேஷனில் எடுத்திருக்கிறாங்கிற டீட்டெயில் வரைக்கும் சொல்லிக்கிட்டே வராரு. அதில் எனக்கு 1-2 விஷயம் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. புலியில் வர சில சீன்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஷூட் பண்ணதானா. அது ஒரு தனி எஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணப்படுது. இது ஒரு பிரைவேட் லேண்டு, அதனால் உள்ளே போகிறதுக்கெலாம் அலௌடு இல்லை. நிறைய மலையாள படங்கள், நிறைய தமிழ் படங்கள், நிறைய பேர் மென்ஷன் பண்ணாரு. பட் எல்லாமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அந்த அளவுக்கு இந்த ஏரியாவே ஃபுல்லாக ஒரு சீனிக்கான ஸ்பாட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணாரு. பட் நாங்கள் போன நேரம் சரியில்லை, அதனால இது வந்து கொஞ்சம் வறட்சியாக தெரியுது. இந்த டனலில் கூட படங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக வந்த மலையாள படம் லோகா அப்படிங்கிற அந்த படம் இந்த டனலில் தான் ஷூட் பண்ணியிருக்கிறதா அண்ணன் சொன்னார். இப்போ இந்த டனல் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபால்ஸும் சரி இந்த டனலும் சரி நல்ல தண்ணி இருக்கிற டைமில் வந்திருந்தா ரொம்பவே அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, கண்டிப்பாக உங்களுக்கு போடுறோம். உங்கள் பேர் என்ன? ரஞ்சித். தேங்க்யூ. நேந்திரம் பழத்தில் ஒரு பஜ்ஜி போடுவாங்க. மலையாளத்தில் அதுக்கு பேர் பழம்பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஸ்நாக் இது. இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி எல்லாம் யூடியூப் வீடியோஸில் பார்க்கும்போது நல்ல பச்சை பசேன்னு இருக்கிற இந்த புற்களுக்கு, அடர்ந்த புற்களுக்கு நடுவில் ஜீப் வந்து பொழந்துக்கிட்டு உள்ளே போகிறத பார்க்கும்போது
அவ்வளோ அழகாக இருக்கும். பட் நாங்கள் வரும்போது இந்த புல்லெல்லாம் நல்லா காஞ்சு போய் பழுப்பு மஞ்சள் கலரில் தான் காட்சி அளிக்குது. வியூஸ் என்னமோ செம்மையாக தான் இருக்குது. 360 டிகிரியில் எங்கே திரும்பினாலும் வியூஸ் தான். பட் அடிக்கிற வெயிலில் இங்கே நின்று இந்த வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட மனசு வரல. ஒரு நல்ல வியூ இருக்குன்னா அதை ரொம்ப நேரம் நின்று ரசிக்கணும். அதுக்கு கிளைமேட் ஒத்துழைக்கணும். பட் இவ்வளோ ஹாட்டில் வந்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த வியூஸை கூட ரசிக்க முடியாது. நம்ம வந்த பர்பஸே இல்லாமல் போயிடும். இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், நாங்கள் வந்த மாதிரி தவறான டைமை சூஸ் பண்ணாமல் ரைட் டைமில் வரணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியில் வாட்டர் கிராசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா யூடியூபர்ஸும் பயங்கரமாக ஹைலைட் பண்ணி ரொம்ப ஹைப்பு கொடுத்து காட்டுவாங்க. ஜங்கிள் சஃபாரி நடுவில் ஒரு நீரோட கிராஸ் ஆகுது. அந்த நீரோடைக்கு மேலே நம்ம ஜீப்பு போகும்போது சும்மா தண்ணி பீச்சி அடிக்கும் பாருங்கள். அந்த சீனை பார்த்த உடனே நம்ம ஒரு முடிவெடுப்போம், எதை ட்ரை பண்ணுறோமோ இல்லையோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு. வந்து பார்த்தா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. திரும்பவும் சொல்கிறேன், ஜீப்பு தண்ணி மேலே போகிற அந்த ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ரைட் டைமில் வரணும். இல்லைன்னா இந்த மாதிரி காஞ்சு போன கரடு முரடான பூமி மேலே தான் ஜீப்பு போகும். நெக்ஸ்ட் பார்த்த ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னா சூசைட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னார். இந்த இடமுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான உயரமான மலைகள். 2 மலைக்கு நடுவில் ஆக்சுவலாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது. பட் இப்போ தண்ணி இல்லாததுனால அந்த பாறையை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். இவ்வளோ உயரமான மலைகளுக்கு நடுவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் விழும்போது, அதுவும் பசுமையான மலைகளுக்கு நடுவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் விழும்போது கண்டிப்பாக ரம்யமாக தான் இருக்கும். பட் ரைட் டைமில் போகணும். ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அப்புறம் சில இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். சுமார் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வாகமன் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துக்கு டூர் வர்றோம் அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த பேர் கோலாகலமேடு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போது டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாறையிலேயே ட்ரெக் பண்ணி போகிற ஒரு இடம். எண்டில் வந்து ஒரு தர்கா இருக்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெக்கிங்காக இருக்கும். எந்த ட்ரெக்கிங்கை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் இந்த பாறை மேலே போகிற இந்த ட்ரெக்கிங் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், கிளைமேட் நல்லா இருந்தா. இப்போ அந்த இடத்துக்கு பேர் தங்கல் பாறைன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பைன் ஃபாரஸ்ட், மெடோஸ் அப்படின்னு சொல்ற இந்த புல்வெளிகள், இது 3 தான் அப்போ டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருந்தது. பட் இப்போ கோலாகலமேடு அப்படிங்கிற வார்த்தையை யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. கேரளா டூரிசமில் இப்போ யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா வாகமன். அதையும் சில பேர் தவறாக உச்சரிக்கிறாங்க. வகாமன், வாகமான் அப்படிலாம் இல்லை, வாகமன் அவ்வளோதான். இப்போ வாகமன்னை பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ், ஃபுல்லி கமர்ஷியல் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் டூர் போகும்போது என்ட்ரி டிக்கெட்டே கிடையாது. இப்போ பார்த்தா ஒவ்வொரு இடத்துக்கும் என்ட்ரி டிக்கெட். டூரிசம்லேருந்து எப்படியெல்லாம் காசு வசூல் பண்ணலாம் அப்படின்னு கேரளாவுக்கு சொல்லியா கொடுக்கணும். அதில் அவங்க கில்லாடி, தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மேகமலை மாதிரி ஒரு ஈகோ டூரிசம் மாதிரி இருந்த ஒரு இடம் தான் வாகமன். பட் இப்போ ஃபுல்லி கமர்ஷியலைஸ்ட் ஆயிடுச்சு. கமர்ஷியல் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், எங்கே பார்த்தாலும் என்ட்ரி டிக்கெட், ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி, அட்வென்ச்சர் பார்க்கு, எங்கே பார்த்தாலும் சிப்லைன், ஆர்டிஃபிஷியல் லேக்கு, அதில் ஃபிஷ் ஃபார்மிங்கு, அதுக்கு மேலே போட்டிங்கு, பேராகிளைடிங், கயாக்கிங், இப்படி ஃபுல்லி கமர்ஷியலைஸ்ட் ஆனதுனால உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. பட் அட் த சேம் டைம் காசும் நிறையா கரையும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1 டே போதும். பட் இப்போ இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால 2 ஃபுல் டே கூட வாகமனில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ரொம்ப நேரமாக ரைட் டைமில் வரணும்னு சொல்கிறீங்களே, அந்த ரைட் டைம் தான் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். மழைக்காலம் முடிஞ்ச உடனே மேற்கு தொடர்ச்சி மலை இன்னும் அதை சுற்றி இருக்கிற இடங்களை பொறுத்த வரைக்கும் ஜூனில் ஆரம்பித்து ஜூலை மிட் வரைக்கும் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ எல்லாம் மழை வந்து மே மிட்லேயே ஸ்டார்ட் ஆயிருதான். இதை கோடை மழைன்னு சொல்கிறதா இல்லை மன்சூன் அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. பசுமையான வாகமனை தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது ஜூலை மிட்டுக்கு அப்புறம் ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் வரைக்கும் கூட வாகமன் நாம எதிர்பார்க்குற மாதிரி யூடியூப் வீடியோஸில் காமிக்கிற மாதிரி பசுமையாக தான் இருக்கும். இல்லை என்னால் இந்த டைமில் போகவே முடியாது, எங்கள் பசங்களுக்குலாம் சம்மரில் தான் லீவு கிடைக்கும், அதனால் சம்மரில் தான் போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பார்த்த அதே வாகமனை தான் நீங்களும் பார்ப்பீங்க. சுட்டரிக்கிற வெயில், காஞ்சி போன காடுகள், புல்வெளிகள், புல்மேடுகளுக்கு பதிலாக இருக்கிற மண்மேடுகள், தண்ணி இல்லாத அருவி, கூழாங்கற்கள் மட்டுமே உருண்டோடுற ஆறுகள், இந்த மாதிரி சீனிக் பியூட்டிஸை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சம்மரில் பிளான் பண்ணுறவங்களுக்காக இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். வாகமன்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஏலப்பாரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே இருக்கிற என்னோட ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. மே மிட்டுக்கு அப்புறம் வாகமனில் கிளைமேட் நல்லா இருக்கும்,
அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேபி இந்த பாயிண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஜிப்லைனை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும். எங்கே பார்த்தாலும் ஜிப்லைன் இருக்கும். எல்லா ஜிப்லைனையும் நான் ட்ரை பண்ணுவேன், எனக்கு காசு இருக்குது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் பெஸ்ட் ஜிப்லைனை மட்டும்தான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாகமனில் இருக்கிற லாங்கஸ்ட் ஜிப்லைன், பேரே வாகமன் ஜிப்லைன் அப்படின்னு தான் போட்டு வச்சுருப்பாங்க. இது ஈராட்டுப்பேட்டா போகிற வழியில் இருக்குது. 2 மலைகளை ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த ஜிப்லைன். இது 2-வே ஜிப்லைனும் கூட. ஜீப் டிரைவர்ஸ் கிட்ட கேட்டால் வழி சொல்லி கொடுப்பாங்க. இல்லை நமக்கு கூகுள் மேப் அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஜிப்லைனில் இதை நம்ம ட்ரை பண்ணலாம். எங்கே டூர் போனாலும் வெறும் பேசிக்கான விஷயங்களை மட்டும் ட்ரை பண்ணாமல், அதாவது மெடோஸ், பைன் ஃபாரஸ்ட், லேக்கு, போட்டிங்கு, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை மட்டும் ட்ரை பண்ணாமல் ஒரு ட்ரெக்கிங்கை உங்களோட பிளானில் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ட்ராவல் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ட்ரெக்கிங் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ட்ரெக்கிங்காக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பேசிக் லெவல் ட்ரெக்கிங், அதாவது 1லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிற ஒரு பேசிக் லெவல் ட்ரெக்கிங் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். வாகமனில் அந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கான ரைட் ட்ரெக்கிங் பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணிட்டு போங்க. வாகமனில் இருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தூரத்தில் இல்லீக்கல் கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்குது. அதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான். ஜஸ்ட் வியூ பாயிண்ட் மட்டும் இல்லை, நம்ம போய் வண்டியை பார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வியூ பாயிண்ட், அதாவது அந்த டாப் ஆஃப் தி ஹில்ஸ், அதை ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரெக்கிங் தேவை. இன்னும் சொல்ல போனால் செக் போஸ்ட்டில் இருந்தே நிறைய பேர் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் செக் போஸ்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஜீப் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. ஜீப்பை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பீக் வரைக்கும் நம்ம நடந்து போகலாம். ஸோ ட்ரெக்கிங் போகணுன்னு முடிவு பண்ணால் ஒன்று இல்லீக்கல் கல், இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா தங்கல் பாறை, இது 2மே என்னோட ஃபேவரட் ஸ்பாட். இதை தவிர வாகமனில் இன்னும் நிறைய ட்ரெக்கிங் ஸ்பாட் கூட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டேயை பொறுத்த வரைக்கும் பேலட் ஹில் வியூ ரிசார்ட் கொடுக்குற காசுக்கு ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை பற்றி தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 2 நாளுமே அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே இருக்கிற அட்வென்ச்சர் பார்க்கை பற்றி சில விஷயங்களை நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ட்ரை பண்ண கொஞ்சம் பேருக்கு, அதுவும் யங்ஸ்டர்ஸுக்கே பார்த்தீங்கன்னா கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுது. இது எல்லாருக்கும் நான் சொல்ல வரல. அதனால் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஹெல்த்தியாக தான் இருக்கிறோம், இதை ட்ரை பண்ணால் நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் இந்த அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா பெட்டர் டு அவாய்ட். ஓகே, வாகமன் வந்தாச்சு. வாகமனுக்கு பக்கத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு வேறு என்னெல்லாம் இடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாகமனுக்கு குமுளி ரீச் ஆகிட்டு தான் போகிறீங்க அப்படின்னா குமுளியிலிருந்து 2 வழி பிரியுது. ஒன்று வண்டிப்பெரியார் குட்டிக்கானம் ஏலப்பாரா அப்படிங்கிற வழியாக போகலாம். இன்னொரு வழி வந்து குமுளியிலிருந்து கட்டப்பனைக்கு முன்னாடி ஏதோ வழி. ஸோ கூகுள் மேப்பு போட்டாலே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, போகும்போது ஒரு ரூட்டு, வரும்போது இன்னொரு ரூட்டு, இப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த 2 ரூட்டில் இருக்கிற டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதையும் நம்ம ட்ரை பண்ணிட்டு வரலாம். கடைசியாக இன்னொரு வாட்டி இதவே சொல்லி முடிச்சுக்கிறேன். வாகமன் போய் ஏமாறாமல் இருக்கணும்னா ரைட் டைமில் போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ரம்ஜான்.